விஜய்க்கு சப்போர்ட் பண்றன்ற ஒரு காரணத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா டிஎம்கே குறை சொல்லி தவறாக பேசிட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன பேசுறாங்க என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ சின்ன ஒரு இன்டர்வியூ நான் ஒன்று பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா சினி உலகத்தில் எதுவும் கொடுத்துருக்காங்க. அதாவது பெண்களை குறை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எகிர்றாங்க. பெண்களை பத்தி தவறா பேசாதீங்க, அசிங்க பேசுங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க. விஜய்க்கு பயங்கர சப்போர்ட். விஜய் யாரை வந்து சப்போர்ட் பண்ணலாம், த்ரிஷா துணை முதலமைச்சர் ஆக்குறதுல இருந்து எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த 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 ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. இந்த 10 வீடியோ போயிட்டே போடுப்பா. த்ரிஷா அவர்கள் அசிங்கமா பேசின எல்லாரையுமே நாங்களும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம். அது தப்பு, அது தப்பு. நான் பார்த்துட்டேனாக்கா அடிச்சிரு விடுறா, யாரா இருந்தா என்ன, அடங்கி ஒரு இன்னொரு முறை நேருக்கு நேர நின்று எவகிட்ட வேணாலும் சண்டை போட்டுக்க. அசிங்கமான வார்த்தையோ ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுறதோ நான் விட மாட்டேன். பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை இதுல வந்து குதிக்கிறாங்க. இவங்க யாருன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தாக்கா இவங்க யாரு தெரியுமா? அதாவது விஜயோட பயங்கர ஆதரவாளர். இவங்க ஏன் விஜய்க்கு பயங்கரமா ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உற்று கவனிச்சு பார்த்ததான் தெரியுது. மேட்டுக்குப்பத்துல இவங்க இருக்கிறாங்க. அதாவது பாருங்க, மதுரவாயல் தொகுதியில மேட்டுக்குப்பம்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பசங்க. 2 பசங்கள்ல ஒரு பையன் தான் தினமும் பார்த்தோன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான், அம்மா பேச சொல்லி கேட்டுட்டு இருப்பான். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ 2வது மகன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த பையன் பேர் சத்யபிரகாஷ். அவன் இப்ப எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கான். திமுக ஆட்சியில என்ன பண்ணிருக்காருனா சாரு பாத்தீங்கன்னா ஒரு துணை நடிகர்கள்லாம் வந்து ஒரு ஏஜென்டா செயல்பட்டு சினிமா துறையில இருக்காப்புல. அதுல இருந்துட்டு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 17 வயது பெண்ணை போயிட்டு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தவறா நடந்திருக்காரு. அதனால அவர் மேல போக்சோ வழக்கு போட்டு சிறையில வச்சிருக்கிறாங்க. இப்போ எதனால இவங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க விஜய்க்கு ஆதரவா பேசினா நம்ம மகனை வந்து என்ன பண்ணுவாரு, காப்பாத்தி கூட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. இப்போ இந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்க, பெண்களை பத்தி யாரும் தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான். அதாவது பாருங்க, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அப்படியே அட்வைஸ்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுல இருக்கிறீங்க, கொஞ்சம் வளர பார்த்தீங்கன்னா உடல்ல மாற்றம் மாறியோ, அதனால தவறான சவகாசம் வச்சுப்பீங்க, அதில் வச்சுக்க கூடாது, பெண்களை நல்லா மதிக்கணும்னு சொல்றாங்க. இவ்வளவு அட்வைஸ் பண்ற நீங்க உங்க பையனுக்கு ஏன் நீங்க அட்வைஸ் பண்ணல? ஏன் அது பொறுக்கித்தனம் பண்ணிட்டு போய் ஜெயில இருக்கு? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க ஏதாச்சும் வீடியோல வந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசணும், உடனே சின்ன ஒரு கமெண்ட் போடுங்க, சத்யபிரகாஷ் எங்கம்மா, உங்க மகன் எங்கம்மான்னு சொல்லிட்டு கேளுங்க. இப்ப தெரியுதுங்களா இவங்க ஏன் இந்த அளவுக்கு திமுகவை வெறுப்பதற்கு காரணம் என்ன, விஜயை தூக்கி பேசுறதுக்கு காரணம் என்ன?